நண்பர்களே, தேவன் சொல்லும் காரியத்தை செய்யாமல் ஓடிப்போனால் என்ன ஆகும் தெரியுமா? இன்று தேவனை விட்டு ஓட முயன்ற யோனாவின் கதையை பார்க்கலாம். Mini Bible Joy. ஒரு நாள் கர்த்தர் யோனாவை அழைத்தார். யோனா, நீ மகாநகரமாகிய நினிவேக்குச் செல். அங்குள்ள மக்கள் மிகவும் பாவம் செய்கிறார்கள். அவர்களிடம் மனந்திரும்ப சொல்லு. ஆனால் யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு ஓட முடிவு செய்தான். யோனா ஒரு கப்பலில் ஏறினான். தான் தேவனை விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் திடீரென்று கடலில் பெரிய புயல் வந்தது. அலைகள் கப்பலை பலமாக அடித்தது. அனைவரும் பயந்தார்கள். மாலுமிகள் கப்பல் மூழ்காமல் இருக்க அவர்கள் சரக்குகளை கடலில் எரியத் தொடங்கினார்கள். ஆனால் யோனா கப்பலின் கீழே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். மாலுமி அவனை எழுப்பி, நீயும் எழுந்து உன் தேவனிடம் ஜெபி என்றான். இந்த பெரிய புயல் ஏன் வந்தது? சீட்டு போட்டு பார்ப்போம் என்றார்கள். சீட்டு போட்டபோது யோனாவின் பெயர் வந்தது. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் ஓடிப்போனேன், அதனால்தான் இந்த புயல் வந்தது என்று யோனா வருத்தமாக சொன்னான். என்னை கடலில் போட்டுவிடுங்கள், அப்பொழுது கடல் அமைதியாகிவிடும் என்று அவன் சொன்னான். முதலில் அவர்கள் பயந்தார்கள். ஆனால் புயல் அதிகமானது. அவர்கள் யோனாவை கடலில் போட்டார்கள். உடனே புயல் அடங்கியது. கடல் அமைதியானது. அப்போது தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். அந்த மீன் யோனாவை விழுங்கியது. யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் கடந்தது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தாவே, என்னை காப்பாற்றுங்கள். நான் தவறு செய்தேன், என்னை மன்னியுங்கள். தேவன் யோனாவின் ஜெபத்தை கேட்டார். அவர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை கரையில் வெளியே துப்பியது. 2வது முறை கர்த்தர் யோனாவை அழைத்தார். இப்போது நினிவேக்கு போ, நான் சொல்லும் வார்த்தையை அவர்களிடம் போய் சொல்லு என்று தேவன் சொன்னார். இந்த முறை யோனா கீழ்ப்படிந்தான். 3 நாள் பயணம் செய்து அவன் நினிவே நகரத்திற்குச் சென்றான். அவன் மக்களிடம் சொன்னான், இன்னும் 40 நாள் உண்டு, மனம் திரும்புங்கள், இல்லையெனில் நகரம் அழிக்கப்படும். நினிவே மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள். அவர்கள் உபவாசம் இருந்தார்கள், இரட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி ராஜாவிற்கும் சென்றது. ராஜாவும் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடையை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் சொன்னான், யாரும் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்பினார்கள்.
தேவன் அவர்களை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். அவர் நினிவே நகரத்தை அழிக்கவில்லை. ஆனால் நினிவே அழிக்கப்படாததை பார்த்து யோனா கோபமடைந்தான். நீர் இரக்கமுள்ள தேவன் என்று எனக்குத் தெரியும். அதனால்தான் நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன் என்று தேவனிடம் சொன்னான். அதற்கு தேவன், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதா என்று கேட்டார். யோனா இந்த நகரத்துக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று பார்க்கும்படி நகரத்திற்கு வெளியே போய் உட்கார்ந்திருந்தான். அப்போது தேவன் ஒரு ஆமணக்குச் செடியை அவன் தலையின் மேல் நிழலுண்டாயிருக்க வளரச் செய்தார். அந்த செடி யோனாவுக்கு நிழல் கொடுத்தது. யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்குச் செடியை அரித்து போட்டது. செடி காய்ந்து போனது. யோனா மீண்டும் கோபமடைந்தான். அப்போது தேவன் கேட்டார், இந்த செடிக்காக நீ வருந்துகிறாயா? அப்போது தேவன் யோனாவிடம் சொன்னார், யோனா, ஒரே இரவில் வளர்ந்து ஒரே இரவில் வாடிப்போன அந்த செடிக்காக நீ கவலைப்படுகிறாயே. அப்படியானால் இவ்வளவு பெரிய நினிவே நகரத்தில் இருக்கும் நிறைய மக்கள் மற்றும் ஜீவராசிகளுக்காக நான் கவலைப்பட மாட்டேனா? தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். மிகவும் இரக்கம் கொண்டவர். நாம் தவறு செய்தாலும் அவரிடம் திரும்பினால் அவர் மன்னிக்க விரும்புகிறார். தேவன் சொல்லும் காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நண்பர்களே, தேவன் இரக்கமுள்ளவர். நாம் அவரை நம்பி கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை நடத்துவார். இன்னும் பைபிள் ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மினி பைபிள் ஜாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.